ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்துட்டு டைம் ஒர்க்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 7 நாட்களில் முடிப்பர். ஏ என்பவர் பிஐ போன்று 1.25 பங்கு திறமை உடையவர் எனில் ஏ மட்டும் தனியாக அவ்வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? சிம்பிளான கொஸ்டின் தான். நம்மளுடைய பாக்ஸ் மெத்தடில் இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக போடலாம். நார்மல் மெத்தடில் போட்டாக்கா இது வந்து பார்த்தாக்கா ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ 1 நிமிஷம் போடலாம். சார் நம்ம பாருங்க. இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க. ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 7 நாட்களில் முடிப்பர். அதாவது ஏவும் பியும் சேர்ந்தாங்கனாக்கா அந்த வேலையை 7 நாள் முடிச்சிருவாங்களாமா. ஓகேங்களா? அதாவது சொல்றாங்க ஏ என்பவர் பிஐ போன்று 1.25 பங்கு திறமை உடையவர். அதாவது ஏ பி சொல்லிட்டு 2 பேருக்கு போட்டுருவோம். ஓகேங்களா? அதான் பாக்ஸு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா திறமை. ஓகேவா? திறமை என்னவா? அதாவது ஏ வந்து பார்த்தா பியை விட பி வந்து 1 பங்கு அவருக்கு வந்து இங்க திறமை இருந்தாக்கா அவரோட இன்னும் ஒரு 3/4 பங்கு பார்த்தாக்கா அதிகமா இருப்பார். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? அதை 1/3/4 போடலாமா? ஸோ இது என்ன பண்ணலான்னு இது பண்ணிக்கிறேன், மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்ன வருங்க, 7 தானே வரணும். ஆமாம், 7/4 பங்கு. இது வந்து பார்த்தாக்கா பியூர்லி வந்து பார்த்தாக்கா திறமை, எஃபிஷியன்சி. ஓகேங்களா? ஸோ அப்போ இவர் 7 பங்குனாக்கா இந்த 4 என்ன பண்ணலாம், இங்கே நம்ம வந்து கொண்டு போயிடலாம். அப்போ 7க்கு 4 தான் வந்து பார்த்தாக்கா திறமை. ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து டிவைட் பண்ணாலுமே அதே 1/3 தான் வரும். 1/3 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தாக்கா திறமைங்களா? ஸோ இந்த திறமையை வச்சு தான் ஓகேங்களா அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 7 நாளில் முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ ஏவும் பியும் தானே. அப்போ 11 திறமையை வச்சு அந்த வேலையை 7 நாளில் முடிச்சிடலாமாமா. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ ஏ மட்டும் அந்த வேலையை 7 நாளில் முடிப்பார். ஸோ இப்போ ஏவுடைய திறமை என்னங்க, 7. ஓகேங்களா? 7 இங்கே போட்டுக்கலாம். இங்கே எக்ஸ் நமக்கு தெரியல, எத்தனை நாள் தெரியல நமக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். நம்ம நேர்மாறல் எதிர்மாறல்ன்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே திறமை என்ன ஆகுதுங்க, குறையுது. திறமை குறைஞ்சா என்ன ஆகுங்க, ஆட்டோமேட்டிக்காவே டேஸ் வந்து பார்த்தாக்கா அதிகமாக தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ டேஸ் என்ன ஆகுங்க, அதிகமாக மாறும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம சைட்லையும் சைட்லையும் கேன்சல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ 7 கேன்சல் ஆச்சுனாக்கா பேலன்ஸ் என்ன இருக்கு, இது மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்போ ஏ மட்டும், அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 days. ஓகேங்களா? அதாவது ஏ தாங்க. ஓகேங்களா? ஏ வந்து பார்த்தினாக்கா இந்த வேலையை 11 days முடிப்பாரு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். பட் நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தட் நீங்கள் வந்து பார்த்தாக்கா ஃபாலோ பண்ணுங்க. நார்மல் மெத்தடில் போட்டாக்கா ரொம்பவுமே சுத்து.